சென்னை நியூ பிரான்ச்சுங்க. போரூர் ஷோரூமில் தான் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் செட் கலெக்ஷனு, இயரிங்ஸு, பேங்கிள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதில் வந்து லேட்டஸ்ட்டு டிசைன், புது டிசைனாக என்னென்ன வந்திருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சும்மா சாம்பிள் மாதிரி தான் காட்டுறேன். பட் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே வீடியோவில் பார்க்குற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே கொட்டி கிடக்குது. இன்றைக்கி வேஸ்டேஜோடையே நான் சொல்கிறேங்க, வாயிலே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஆன்டிக் ஜுவல்ஸுங்க. ஆன்டிக்கில் கொஞ்சம் காமிச்சிருக்கேன், எல்லோ கோல்டில் காமிச்சிருக்கேன், டர்க்கியில் ஒன்று காமிச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ரூபி எமரல் செட்டில் கூட டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்பெஷலாக வந்து வேறு லெவல் ஆன்டிக் பேங்கிள்ஸுமே இந்த வீடியோவில் வரும். இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ராதாகிருஷ்ணர் டிசைன் தான். அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ராதா தான் குழல் ஊதுற மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், நானும் ஊற்று பார்த்தேன் வீடியோ எடிட் பண்ணும்போது. ஆமாம், ராதா தான் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருக்குல்ல, புதுவிதமாக இருக்குது. அதாவது வந்து அந்த டிசைனை நல்லா அழகாக விசிபிளாக தெரிகிற மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதேமாரி அந்த ராதையோடைய அந்த பாவாடை டிசைன், அந்த கலர்லாம் கூட நல்லா அழகாக விசிபிளாக தெரிகிற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்லஸ், ஹாரம், வெயிட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தால் இந்த டிசைனில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்கள் நியர்பை லலிதா ஜுவல்லரி, உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற லலிதா ஜுவல்லரியில் இருக்கான்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் அவங்க சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களுடைய ஃபேவரட் லலிதா ஜுவல்லரியில் கூட போய் கேட்கலாம். எந்த ஊரில் இருந்தாலுமே டிசைன்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து போரூர் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன். அதில் முக்கியமாக இந்த மாதிரி நெக்லஸ், ஹாரம்லாம் பார்க்க அப்படியே ஹெவி வெயிட் மாதிரி, இதே வந்து நம்ம காட்டலாமான்னு தான் நான் யோசித்தேன். பட் அந்த வெயிட்டை பார்த்ததும் நான் ரொம்ப அசந்துட்டேங்க. ஏன்னா 90 கிராமில் அந்த ஹாரம் வருது. நெக்லஸ் வந்து ஒரு 33 கிராம். 90 கிராம் கம்மியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கம்மி தான். ஏன்னா இந்த டிசைன் அந்த அளவுக்கு நல்லா பார்வையாக இருந்தது. அண்ட் இப்போது ட்ரெண்டிங்காக போகிற மாதிரி இந்த ரியல் பீகாக் ஃபெதர் வச்ச மாதிரியான நெக்லஸ், ஹாரம். இதுவுமே நெக்லஸ் வந்து ஒரு 40 கிராமில் இருந்தது. ஹாரம் வந்து ஒரு 85 கிராம். 15 சவரனில் நெக்லஸ், ஹாரம் இதெல்லாம் தேடுறீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன் உங்களுக்கான சாய்ஸ் தான். கண்டிப்பாக உங்கள் பொண்ணை கூட கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக இது அவங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் டபுள் லேயரில் வர மாதிரியான பீகாக் ஃபெதர்ஸு, ரியல் பீகாக் ஃபெதர்ஸ் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக பார்வையான டிசைனாக இருக்குது. அண்ட் மினிமலிஸ்டாக ஸ்டோன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதில் ஸோ எல்லாத்துக்கும் டேக் கூட காமிச்சிருக்கேன். அக்யூரேட்டாக வேணும்னா டேக் பார்த்துக்கோங்க. அடுத்த டிசைனுமே லைட் வெயிட்டட், உங்களுக்கு மாங்காய் மாலையெல்லாம் வரும் பார்த்தீங்களா கேரளா பேட்டர்னில், அதே மாதிரி ஆன்டிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நெக்லஸ் 33 கிராம், ஆரம் வந்து 70 கிராம் வெயிட்டில் இருக்குது. ஒரு 100 கிராம் வெயிட்டில் நெக்லஸ், ஹாரம் வர மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 100 சவரன் போட முடியாது எங்களால், 100 கிராம் வேணால் போடுறோம் அப்படின்னு சொல்லலாம் போல். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோ ஹாரம் மாதிரி, மேங்கோ பேட்டர்னில் அதில் நடுவில் கீழே மட்டும் லக்ஷ்மி உருவம் பெண்டண்ட்டாக தெரிகிற மாதிரி அதை ஹைலைட் பண்ண கீழே அந்த பால் ஹேங்கிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு சோக்கர் டைப்பு, எல்லா பீப்புளும் வேர் பண்ணுற மாதிரி கலெக்ஷனும் காட்டணும் இல்லையா. உருவம் வச்சதும் இருக்குது, உருவம் இல்லாமையும் இருக்குது. அதில் இந்த டிசைனில் வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு எனாமல் டிசைன் தான், அது எம்போஸ்டாக காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். கீழெல்லாம் அந்த ஜால் டிசைன் தொங்குற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். 40 கிராம் வெயிட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு நெக்லஸும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃபேன்சி செயின் வித் பெண்டன்ட்டும் எடுத்துக்கலாம். அதுவே ஆன்டிக்கில் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இதுலேயும் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், சாமி உருவங்கள்லாம் எதுவும் இருக்காது, எல்லாருமே வேர் பண்ணுற மாதிரியான டிசைன். அந்த கீழே தொங்குற அந்த க்ரீன் கலர் ஹேங்கிங் தான் வேறு லெவலில் இருந்ததுங்க. இது வந்து 26 கிராம் வெயிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வேர் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வித் பேக் செயினோட வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லோ கோல்டில் பார்க்கலாம்.
இதுவுமே வந்து வெட்டிங் செட் மாதிரி உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் அது நடுவில் ஒரு மிடில் ஹாரமும் பேரப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது 3 கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஹாரமும் நெக்லஸும் வந்து சேம் டைப்பில் இருக்கும். இந்த மிடில் ஹாரம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். அதில் அந்த செயின் டைப் தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மலாக செயின் போடுவோம்ல அந்த டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக வேணும்னா இல்லை சிட் ஸ்கீம் போட்டு வச்சுருக்கீங்க ஒரு மிடில் ஹாரம் மாதிரி வேணும்னா கூட அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேஸ்டேஜ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்டிக்கில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு 17% அந்த மாதிரி வரும். அண்ட் வந்து இந்த மாதிரி எல்லோ கோல்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 13 to 14% அந்த மாதிரி தான் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஷோரூம் போகும்போது டீட்டெயில்டாக என்கொயர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ லலிதா ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பேரிட்டிவ்லி மற்ற கடைகள் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வேஸ்டேஜ் எப்போதும். அதில் இப்போ இதில் வந்து டர்க்கி டிசைன் ரொம்ப லைட் வெயிட்டட் கலெக்ஷனு. இது பாருங்கள், நெக்லஸ் வந்து 25 கிராம், ஹாரம் வந்து 41 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இதில் ரோஸ் கோல்ட் காப்பர் ஃபினிஷிங் எல்லாமே கலந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு ஃபேன்சியான டைப்பில் வரக்கூடிய டர்க்கி டிசைன். உங்களுக்கு டர்க்கி பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்பார்க்லிங் டிசைனாக இருக்கும். அப்படியே எல்லோ கோல்டுலேயே மேக் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். பட் இதில் என்ன வேரியேஷன்னா இதில் வந்து ரோஸ் கோல்ட் இந்த கலர்லாம் சில்வர் கலர் இதெல்லாம் தெரிகிற மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 6-7 சவரனில் கூட நெக்லஸ் ஹாரம்லாம் இதே பிரான்ச்சில் இருக்கான்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுவுமே நிறைய இருக்குதுங்க இங்கே. அண்ட் இன்னொரு கமெண்ட் பண்ணவங்க கூட டைமண்ட் ஜுவல்லரி இருக்கா இந்த பிரான்ச்லன்னு கேட்டிங்க. அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாமே வேறு லெவல் ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸு. இது 20 கிராம் வெயிட், ஒரு வளையல் வந்து 20 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு. அப்புறம் இது பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கெலாம் பேரப் பண்ணுற மாதிரியே இந்த பேங்கிள்ஸ்லாம் இருந்தது. இதிலலாம் அங்கங்கே ஒரு நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸு கொடுத்தும் மேக் பண்ணியிருப்பாங்க. நகாஸ் பேட்டர்னில் வந்து உருவங்கள் இந்த டெம்பிள் கலெக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதிலே ஒரு வளையல் 23 கிராமு, அதே சேம் டிசைனில் வந்து இன்னொன்று 26 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு. இது பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பிகாக் ஃபெதர் நெக்லஸ் ஹாரம், அதுக்கு இது கண்டிப்பாக மேட்ச் பண்ணலாம். அங்கங்கே திலகம் ஷேப்பில் அது நடுவில் வந்து ரியல் பிகாக் ஃபெதர் கொடுத்து மேக் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மினிமலிஸ்ட்டாக ஸ்டோன்ஸுமே வந்திருக்கு. பார்க்குறதுக்கு வந்து ஒரு வளையல் 4 சவரம் இருக்குமோன்னு நினச்சேன். பட் இதனுடைய சிங்கிள் பேங்கிளோட வெயிட் வந்து 18 கிராமில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2 பேங்கிள்லேயுமே ஒரு வித்தியாசம் இருக்குது, நான் அது சொல்கிறேன். எல்லாமே ஸ்க்ரூ பேங்கிள் டைப்பு. அது லக்ஷ்மி தலை மேலே அந்த ஸ்க்ரூ வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷனுக்கு மேட்ச் ஆகக்கூடியது தான். இது அப்படியே எல்லோ கோல்டில் ஆன்டிக்கில் எப்படி வருமோ அதை வந்து எல்லோ கோல்டில் மேக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்டிக் பிடிக்காது அப்படின்னா இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆன்டிக்கு வேஸ்டேஜ் நிறைய கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி கலெக்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நிறுத்தி நிதானமாக தான் காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், 23 கிராம் வெயிட்டு. பிடிச்சிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிசைன் பாருங்கள், இதுவும் சேம் தான், அதுவும் இதுவும் சேம் தான். அங்கங்கே உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட்டில் தான் வித்தியாசம், ரெண்டுத்துக்கும் வெயிட்டில் தான். இது வந்து 18 கிராம் வெயிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் காட்டுறது எல்லாமே சிங்கிள் பேங்கிளோட வெயிட்டு. சேம் டிசைன்லேயே வந்து ஒரு வளையல் 18 கிராமு, இன்னொரு வளையல் வந்து 23 கிராம் வெயிட்டில் இருந்தது. ஸோ தட் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. சிங்கிள் பேங்கிள் இதில் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்குறது உங்களுக்கு ஆன்டிக் டிசைனில் வரக்கூடியது. இதில் திலகம் ஷேப்பில் அங்கங்கே எமரல் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரூபி எமரல் ஸ்டோன் நெக்லஸ் ஹாரம்களாம் கூட இதை பேரப் பண்ணலாம். அந்த கலெக்ஷனுமே வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து லைக் கொடுத்துட்டு ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது வெயிட்டு பார்க்கலாமா? 23 கிராம் வெயிட்டுங்க. இது சிங்கிள் பேங்கிளோட வெயிட் வந்து 23 கிராம். அடுத்து பார்க்குறது வந்து எமரல் செட்டுங்க. எமரல்லே வந்து பார்க்குறதுக்கு நல்ல பேஸ்டல் ஷேடில் சூப்பராக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது மேக்கிங்லாம். இதெல்லாமே லைட் வெயிட்டட் கலெக்ஷன்லுமே இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் ஓப்பன் செட்டிங் தான் வந்திருக்கு. நான் பார்க்கும்போது ரொம்ப ஹெவி வெயிட் இருக்குமோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை, லைட் வெயிட்டட் கலெக்ஷனு. நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அங்கங்கே அந்த மேங்கோ ஷேப்பில் ஆன்டிக்லேயும் நடுவில் டிசைன்ஸ் வருது. நடுவில் பெண்டன் நடுவில் மகாலட்சுமி உருவமும் ஆன்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சில்க் சாரிக்கெலாம் சூப்பர் மேட்சிங்காக போகும் இது. அப்புறம் வந்து இந்த ரூபி எமரல் ஸ்டோன்னா ரியலாக கேட்டேன். ஆமாம், ரியல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டோனுடைய வெயிட்டெல்லாம் கழிச்சிட்டு வெறும் கோல்டு ரேட்டு தான் அந்த டேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோனுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ரீசேல் வேல்யூ கேட்டிருந்தேன். இந்த ரூபி எமரல் செட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ 50% வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம திரும்பவும் வேணான்னு அப்படி மாற்றும் போது உங்களுக்கு 50% அமௌண்ட் தான் திரும்ப கிடைக்கணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்து வாங்கினா எப்படி கேட்பீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ரூபி அண்ட் எமரல் ரெண்டுமே கலந்த மாதிரியான செட்டுங்க. இதில் வந்து ரூபி மட்டும் வச்சு ஒரு செட்டு வந்திருக்கு. அதுதான் என்னுடைய ஃபேவரட். அதையும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இதுவும் கூட ஓப்பன் செட்டிங்கில் தான் வந்திருக்கு. இதுதாங்க மை ஃபேவரட் கலெக்ஷன். வேறு லெவல் கலெக்ஷன். என்ன மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் சூப்பராக இருக்குங்க இந்த கலர், இந்த செட்டு. நம்மளை இன்னும் கம்ப்ளெக்ஷன் ஹையாக காட்டும். இந்த மாதிரியான ரூபி செட்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மளை இன்னுமே ரொம்ப போல்டாகவும் நம்மளை வந்து ஒரு நல்ல செல்ஃப் லவ் நம்மளுக்கே உருவாகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணும்போது. அந்த கலர் அப்படி சூப்பராக இருக்குல்ல. இதுவும் ஓப்பன் செட்டிங்கில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி லைட் வெயிட் கலெக்ஷன் தான். சரி, ஓகே. இதனுடைய வெயிட்டு பார்க்கலாமா? இது நெக்லஸ் வந்து 30 கிராமு, ஹாரம் வந்து 59 கிராமில் வந்திருக்கு. இதுக்கு மேட்சிங்கான பேங்கிள் கேட்டாலுமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. இயர்ரிங்ஸுமே இருக்குது. ஸோ இன்றைக்கான கலெக்ஷன் போரூர் லலிதா ஜுவல்லர்லேருந்து பார்த்துருக்கீங்க. இது எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஐ ட்ரீட்டாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டைம் வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா வாட்ச் வொர்க்ஸ்.